ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ட்ரீம் வாட்ச் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்னோட ஒரு குட்டி வாட்ச் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே ஃப்ரம் வந்து ஒஹாண்டா, அப்புறம் வந்து சொனாட்டா, அப்புறம் கூச்சி, அப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த தாய்லாந்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னா நீங்க அது மாதிரிலாம் நம்பக்கூடாது. இது வந்து உண்மையை சொல்லணும்னா ஃப்ரம் டி நகர் அண்ட் வந்து பாண்டிச்சேரியில நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த டைம்ல வந்து சண்டே மார்க்கெட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ வந்து அதுதான் உங்ககிட்ட போய் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் ரேண்டமா எடுக்கிறேன். இது இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ராப், ஓகேங்களா. வெறும் 150 சம்திங் தான் இருக்கும். நம்ம அப்படி கையில மாட்டிட்டு இதோ நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பெல்ட் டைப் தோ டக்குனு இப்படி எடுத்து இது இருக்கு இல்லையா, மேக்னெட் ஒட்டிக்கும். இன்னும் ஆனால் யூஸ் பண்ணல, ஆனால் லைட்டாக அங்கங்க அந்த பெயிண்ட் மாதிரி அது போயிடுச்சு. ஸோ இது ஒன்று பிளாக் கலர், அகைன் பிளாக் கலர். இது புத்தம் புதுசு, சுத்தமாக நான் யூஸ் பண்ணவே கிடையாது. லிட்டரலாக வந்து என்கிட்ட பிளாக்ல இல்லாத ஒரு வாட்ச், அதாவது சாரி பிளாக் கலர்ல இந்த ஸ்ட்ராப்போ அந்த வாரோ இல்லாத ஒரு வாட்ச். ஸோ இப்போதான் ரீசன்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வந்து பிளாக் கலர் உள்ள வந்து ஒரு சி ப்ளூ சொல்லலாம், அதாவது இங்கிலீஷ் ப்ளூ சொல்லுவாங்க. ரொம்ப லைட்டா இருக்கும். ஐயோ இதுல தெரியல, எப்படி வச்சாலும் இதுல ரொம்ப மைல்டான ஒரு ஸ்கை ப்ளூ இருக்கிற ஒரு கலர், ஓகேங்களா. இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்குல்ல. அண்ட் இது இது வந்து ஃப்ரம் மீஷோ ஆப்ல வந்து காம்போ ஆஃபர் இது மாதிரி 2 இருக்கும். ஒன்று என்னோட ஃப்ரெண்டும், இன்னொன்று நானும் வந்து வச்சிருப்பேன். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கலர்ல தான் இருக்கும். உள்ள இருக்க அந்த டயல் கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல தான் இருக்கும் அவங்களதும். ஸோ வந்து இன்னும் அந்த ஒரு ஞாபகமா வந்து வச்சிருக்கேன். இதே மாதிரி சேம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இந்த ப்ளூ வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, ப்ளூ கலர் தெரியுதுங்களா அந்த டயல்ல. ஸோ சில்வர் ஸ்ட்ராப் வச்சு இது வந்து தெரியுதா, என்னோட ஃப்ரெண்டோட நான் வாங்கின இந்த ஸ்ட்ராப் ரொம்ப வந்து குண்டு குண்டா இருக்கும். இது கொஞ்சம் தின்னா இருக்கும். இது வந்து டி நகர்ல பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதுவுமே வந்து 100 இல்லை 150 சம்திங் தான் இருக்கும். இது ஐ பாட் ஃப்ரம் மை அம்மான்னு சொல்லலாம். அம்மா வாட்ச் இது வந்து டெல்டா குவாட்ஸ், அதாவது குவாட்ஸ் பிராண்ட்னாலே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு வாட்ச்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிரான்ஸ் கலர் இது, ஓகேங்களா. ப்ராப்பர் வந்து ஒரு பிரான்ஸ் கலர் இது, ஓகேங்களா. அடுத்து கோல்டு ஸ்ட்ராப் வச்சு என்கிட்ட நிறைய மோஸ்ட்லி வந்து இருக்கும். இதுவும் ஃப்ரம் மை அம்மா, ஓகேங்களா. நானே என்னோட தங்கச்சி எங்க அம்மா 3 பேருமே இந்த மாதிரி வாட்ச் ரிங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ட்ரியோவா தான் நாங்கள் வந்து வாங்கணும்னு என்ன, மோஸ்ட்லி வந்து சிமிலரா தான் இருக்கும். இது வந்து எங்க அம்மாவோடது, ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ஸ்டோன் வந்து இருக்கும். நார்மல் உள்ள டயல் வந்து கோல்டு கலர்ல தான் இருக்கும். இந்த டயலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டமா இருக்கும், ஓகே. ஸோ அகைன் இது வந்து ஒரு டோனிகா. இது வந்து டோனிகா வந்து ஜப்பான் பிராண்ட், ஓகேங்களா. இது வந்து ஒரு கப்பிள் வாட்ச். கேர்ள்ஸ் யூஸ் பண்றது இந்த மாதிரி தின்னா ஸ்லீக்கா இருக்கும். அதுவே ஜென்ஸ்க்கு வந்து நல்ல இந்த ஸ்டாப் வந்து பட்டையா இருக்கும். அந்த டயலுமே நல்லா பெருசா இருக்கும். அது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு. இது வந்து காம்போவா வந்து என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து வாங்கினது. அண்ட் இது என்னோட ஒரு ஃபேவரட் வாட்ச். இது நான் படிக்கிறதுல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி வந்து வாங்கினது. ஆனா அவளோட ஸ்டாப்போட பேட்டர்ன் வந்து வேற மாதிரி வரும். ஆனா எனக்கு இப்படிதான் உள்ள வந்து சாரி ஆக்சுவலா வந்து பிளாக் கலர் வந்து இருக்கும். இந்த டயல் இந்த இடத்துல ஸ்டோன் இருக்கும். ஆனா இதுல வந்து விழுந்துருச்சு. ஆனா நல்லா இருக்கு. இன்னும் இது குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா இதை நான் அடிக்கடி நான் அப்பத்துல இருந்து யூஸ் பண்ண ஒரு வாட்ச் இது. ஸோ என்ன பிராண்ட்னா இதுவுமே குவாட்ஸ் தான். இது வந்து எங்க அம்மா வந்து வெளியில போன டைம்ல வந்து வாங்கினது, ஓகே. ஸோ இது வந்து டிசைர் குவாட்ஸ், ஓகே. இதுவும் நான் அடிக்கடி போட்டு அடிச்ச ஒரு வாட்ச் தான். ஸோ இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து டி நகர்ல வந்து வாங்கினது 250 சம்திங். என்னோட தங்கச்சி இது வந்து இந்த இடத்துல ஹார்ட் வரும், இந்த ஒரு ஃப்ளாரல் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோன் இருக்கு, குந்தன் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இன்னும் நான் இது கூட வந்து வேர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. ஓகே. இவ்வளவெல்லாம் வாட்ச் வாங்கினது பெருசு இல்லை. இதை நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து கற்றுக்கிட்டேன். நம்ம வாட்ச் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம், சரி நம்ம வந்து இது அப்படியே நம்ம ஒரு ஷோ பீஸ்லேயோ இல்லை ஏதோ நம்ம வெளியிலே எடுக்க போகிறதில்ல, ரொம்ப ரேண்டமாக தான் வாட்ச்லாம் யூஸ் பண்ணணும்னு வைங்களேன். சைடில் இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரோவர் இருக்குல்ல சைடில், இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது இப்படி நல்லா நீக்கிட்டு அப்படியே வச்சிடணும். அப்படியே வச்சா டைம் ஓடாது, கரெக்டா. அதுதான் வேணும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணாம அது ஓடிக்கிட்டே இருந்துட்டு திரும்ப நம்ம வந்து அடிக்கடி பேட்டரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப ரேண்டமா தான் யூஸ் பண்றோம்னா இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ அந்த பேட்டரி லைஃப் ரொம்ப நாள் வரும். ஸோ இது நான் இப்போதான் கத்துக்கிட்டேன். நான் நிறைய அப்படியே வந்து ஓட விட்டுட்டே அது பாட்டுக்கு தூங்கும். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்றதில்ல. ஆனா வாட்ச்ல அது எனக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நான் வாட்ச்லாம் நான் பிராண்ட் சைடு போனதில்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் எனக்கு ஒரு சேவிங்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒரே ஒரு வாட்ச் அதுவும் நான் ரெகுலராக நான் வாட்ச் போடுற ஒரு டைம் வந்துச்சுன்னா மட்டும் அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்ட்லாம்
அந்த பக்கமே நான் போக மாட்டேன். பிராண்ட் சைடு ஒரு நல்ல இந்த குவாட்ஸ்ல ஒரு நல்ல ஒரு எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு வாட்ச் வந்து போவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது வாட்ச்லாம் எனக்கு ரொம்ப கலெக்ட் பண்ண பிடிக்கும், எனக்கு நான் இதுலயே இவ்வளோ பிராண்ட்லாம் வச்சிருக்கேன், எனக்கு அது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், நீங்களும் என்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ்ல வந்து ரொம்ப விரும்புவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.